வெல்கம் டு ஸ்டோரி வாய்ஸ். இது கதையின் குரல். 3 ஃப்ரெண்ட்ஸ் வீக்கெண்டில் ஊட்டிக்கு ட்ரிப் போகலான்னு பிளான் பண்ணுறாங்க. அதனால் ஈவினிங் ஒரு 7 o'clock வாக்கில் மேட்டுப்பாளையம் ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இவங்க வெயிட் பண்ணுற ட்ரெயின் ஒரு ½ hour முன்னாடியே வந்துடுச்சு. நம்ம ஹீரோக்குனா டவுட்டு, என்னடா ட்ரெயின் முன்னாடி வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் 3 பேரும் பேசிக்கிட்டே ரயிலில் ஏறுறாங்க. அப்படி ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்காங்க. மழை பயங்கரமாக பெஞ்சிட்ருக்கு, சாரல் அடிச்சிட்ருக்கு. 3 பேரும் கலாச்சி பேசிகிட்டே இருக்காங்க. அப்போது திடீர்னு நம்ம ஹீரோ ட்ரெயின் எங்கே போயிட்டுருக்கு சொல்லி செக் பண்ணுறான். ஆனால் இவன் செக் பண்ணுற ட்ரெயின் இன்னும் ஒரு ½ hour அப்புறம் தான் வருது. என்னடா இன்னும் 30 minutes அப்புறம் தான் அந்த ட்ரெயின் வருது, நம்ம இப்போ எந்த ட்ரெயினில் போயிட்டுருக்கோம் சொல்லி திரும்ப செக் பண்ணுறான். ஆனால் நேமே நம்பர்லாம் சேமாக தான் இருக்குது. என்னடா அது மர்மமாக இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வரான். அப்போ பக்கத்தில் ஒரு சின்ன பையன் அழுதுகிட்டே வரான். அப்போ வந்து கேட்குறான், தம்பி என்னடா ஆச்சு, ஏன் அழுகுறன்னு கேட்குறான். அப்போ அந்த பையன் சொல்கிறான், நேற்று நான் எங்கள் அம்மா அப்பா கூட வந்தேன், எங்கள் அம்மா அப்பா இந்த ட்ரெயினில் காணாமல் போயிட்டாங்க, எங்கே போனாங்கன்னு தெரியலன்னு சொல்கிறான். அப்போ இந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் அந்த பையன் கூட சேர்ந்து தேடுறாங்க ட்ரெயின் ஃபுல்லாக. ட்ரெயினோட கடைசி பெட்டிக்கு வந்து பார்க்குறாங்க. அவங்க ஒரு வயசான பாட்டி ரொம்ப கொடூரமாக உட்காந்துருக்காங்க. அந்த பாட்டிகிட்ட வந்து இவங்க கேட்குறாங்க, பாட்டி நேற்று இந்த சின்ன பையனோட அம்மா அப்பா அந்த ட்ரெயினில் காணாமல் போயிட்டாங்க, உங்களுக்கு ஏதாவது விஷயம் தெரியுமா சொல்லி கேட்குறாங்க. அப்போ அந்த பாட்டி சொல்கிறாங்க, ஆமாம் தம்பி எனக்கு தெரியும், அது அவங்க தான் அப்படின்னாங்க. யார் பாட்டி சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் தம்பி, நேற்று இவங்க அம்மா அப்பா 2 பேரும் அந்த கதவுக்கு பக்கத்தில் நின்று பேசிட்டு வந்தாங்க. கொள்ளைக்காரங்க 2 பேரும் அவங்க அம்மா அப்பா பிடிச்சி வெளியே தள்ளி விட்டாங்க. அவங்க அங்கேயே இறந்துருப்பாங்க தம்பி. எப்படி இருந்தாலும் அவங்க வந்து நகை போட்டு வந்ததுனால அவங்கள ட்ரெயின்லேருந்து தள்ளி விட்டாங்க. எப்படி இருந்தாலும் கொள்ளடிக்கிறதுக்காக அவங்கள கொலை பண்ணிட்டாங்க சொல்கிறாங்க. அப்போ உங்களை எதுவும் பள்ளிலாம் சொல்லி கேட்குறாங்க. அவங்க என்னை பார்த்துடக்கூடாதுன்னு நான் இந்த பெஞ்சுக்கு கீழே ஒளிஞ்சிக்கிட்டேன் தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க எல்லோரும் பேசிக்கிட்டே வராங்க. ட்ரெயின் ஒரு சிக்னலில் போயிட்டு நிற்கிது. ட்ரெயினுக்கோட லாஸ்ட் பெட்டியில் நிறைய பேர் ஏறுற மாதிரி ஒரு சத்தம். என்னடான்னு திரும்பி பார்த்தா ட்ரெயினுக்குள்ளே நிறைய கொடூரமான பேய்கள்லாம் ஏறி வந்துக்கிட்டு இருக்கு. இவங்க பயத்தில் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓடிக்கிட்டே இருக்காங்க. டக்குன்னு ட்ரெயினோட கதவை சாத்திட்டு அந்த பக்கம் போய் எல்லோரும் நிற்கிறாங்க. ஒரு கொடூரமான சத்தம் கேட்குது, எங்களை தாண்டி நீங்கள் எங்கேயும் போயிட முடியாது, ட்ரெயின் காட்டுக்குள்ளே ஒரு இடத்துல நிற்கும், அப்போ உங்கள் எல்லாரோட உயிரும் கண்டிப்பாக நின்றோம் அப்படின்னு அந்த கொடூரமான குரல் சொன்னுச்சு. அப்போ நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கேட்குறான், நம்ம கூட வந்து அந்த பாட்டி சின்ன பையனை எங்கே காண சொல்லிட்டு பதட்டத்தோடு கேட்குறான். அப்போ தான் இவங்களுக்கு ஒரு விஷயம் புரியுது, இந்த ட்ரெயினில் எல்லாமே மர்மமாக இருக்குன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. திரும்ப எல்லாருமே அந்த பேசஞ்சர் இருக்கிற கம்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க வந்து பக்கத்தில் இருக்கவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி லாஸ்ட்டு கம்பார்ட்மெண்ட்டுக்கு போனோம், அந்த நிறைய பேய் ஏறிச்சு சொல்கிறாங்க. தம்பி அந்த கடைசி கம்பார்ட்மெண்ட் பக்கம் போகாதீங்க, அது நிறையா டைம் நாங்களே கேள்விப்பட்டிருக்கோம், அது வந்து ஒரு மர்மமான கம்பார்ட்மெண்ட்டு, அந்த கம்பார்ட்மெண்ட் பக்கம் போகாதீங்க சொல்லி சொல்கிறாங்க. இவங்க எல்லோரும் பயத்தோடனும் பதட்டத்துடனும் பேசிகிட்டே வராங்க. ஆனால் நம்ம ஹீரோ கண்ணில் கொஞ்சம் கூட பயமே இல்லை. அதுக்கு என்ன பண்ணலாம், எப்படி தப்பிக்கலான்னு யோசனை மட்டும் தான் பண்ணிகிட்டே இருக்கான். அப்படியே ட்ரெயின் கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்குது. கொஞ்ச நேரம் அப்புறம் டம்முன்னு ஒரு சவுண்டு. என்னடான்னு பார்த்தா ட்ரெயின் நின்றுச்சு. போய் முன்னாடி போய் பார்த்தா ட்ரெயினுக்கு முன்னாடி ஒரு இரும்பு ராடு இருக்குது. அது ரொம்ப வெயிட்டாக இருக்குது. எல்லோரும் சேர்ந்து இறங்கி அதை நகர்த்திக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கொஞ்சம் கவனித்தா தூரத்தில் காட்டுக்குள்ளே ஒரு ட்ரம் சவுண்டு கேட்டுட்ருக்கு. அப்படி நெருப்பு பந்தத்தோட நிறைய பேர் வர மாதிரி தெரியுது. அப்போ தான் இவங்களுக்கு புரியுது, அங்கேருந்து யாரோ வரப்போகிறாங்க, கண்டிப்பாக நம்ம தப்பிச்சோன்னு சொல்லிட்டு எல்லோரும் வேகமாக அந்த இரும்பு ராடெல்லாம் எடுத்து தூக்கி போடுறாங்க. தூக்கி போட்டுட்டு ட்ரெயினை ஸ்டார்ட் பண்ணி போகிறாங்க. அவங்க பார்த்தா பின்னாடி அவங்க எல்லோரும் துரத்துக்கிட்டே வராங்க. நிறைய பேர் அந்த ட்ரெயினில் ஏறுறாங்க. இவங்க பிடிச்சி தள்ளி விட்றாங்க. இருந்தாலும் தப்பிச்சு எப்படியோ ஒரு வழியாக அங்கேருந்து அப்படியே ட்ரெயினில் ஏறி வந்துகிட்டே இருக்காங்க. அங்கே இருக்கவங்களுக்குலாம் ஒன்றுமே புரியல. இவங்கெல்லாம் யார் கொள்ளைக்காரங்களா இல்லை பேயாய் ஒன்றுமே புரியல. எல்லாருமே குழப்பத்தோடு அந்த ட்ரெயினை ட்ராவல் பண்ணி வந்துட்டுருக்காங்க. ஒரு டன்னல் வழியாக ட்ரெயின் உள்ளே போயிட்டுருக்கு. அங்கே பார்த்தோன்னா பயங்கரமான சத்தம்லாம் கேட்டுட்ருக்கு. அந்த டன்னல் வழியாக ட்ரெயினை கடந்து வரும்போது கடைசியாக அங்கே கூட்டமாக நிறைய பேர் நிற்கிறாங்க. ஆனால் ட்ரெயினை நிறுத்தாமல் எல்லோரும் அடித்து தூக்கிட்டு வராங்க. பார்த்தா எல்லாருமே காற்றா அப்படி கரைஞ்சி போகிறாங்க. யாருடான்னு பார்த்தா அவங்கெல்லாம் பேயாக இருக்காங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஹீரோ ஒரு பொண்ணுக்கிட்ட ரொம்ப நேரமாக பேசிகிட்டே வரான். அப்போ ஹீரோவோட ஃப்ரெண்டு கேட்குறான், டேய் இது உனக்கே நியாயமாக இருக்கடா, எல்லோரும் எப்போ என்ன நடக்கும்னு தெரியாமல் பயத்திலே வந்துட்டுருக்கோண்டா, டே
எப்பட்றா உனக்கு எந்த சமயத்துலையும் லவ் வருதுன்னு சொல்லி கேட்குறான். அப்போ ஹீரோ சிரிச்சுக்கிட்டே டே எல்லாம் சரியாயிரும் வாடான்னு சொல்கிறான். அப்போ எல்லோரும் சேர்ந்து ஒரு வழியாக ஊட்டிக்கு வந்து ரீச் ஆகுறாங்க. ரீச் ஆகிட்டு அந்த பொண்ணு எங்கள் வீட்டுக்கு வாங்க காஃபி குடிச்சிட்டு போங்க சொல்கிறாங்க. இவங்க 3 பேர் சேர்ந்து அந்த பொண்ணு வீட்டுக்கு போகிறாங்க. அந்த பொண்ணு காஃபி வச்சுட்டு வர இங்கே இருந்து சொல்கிறாங்க. அப்போ அந்த பையன் கேட்குறான், அந்த ரூம் ஏன் பூட்டியே இருக்குது எப்படி கேட்குறாங்க. அது என்னோடய சீக்ரெட் ரூம்னு சொல்கிறாங்க. அப்புறம் இவங்க காஃபி வச்சுட்டு இருக்கும்போது அந்த ஹீரோ வந்து அந்த கதவை திறந்து உள்ளே போய் பார்க்குறான். க்யூரியாசிட்டியாக உள்ளே போய் பார்க்குறான். அங்கே ஒரு பேப்பர் இருக்குது. 2010 அப்போயே இவங்க தற்கொலை பண்ணி செத்ததாக அந்த நியூஸ் பேப்பரில் இருக்குது. திரும்பி வந்து 3 பேர் பார்க்குறாங்க. அந்த பொண்ணு அங்கே இல்லை. உண்மையில் என்ன நடந்ததுன்னா 2010 மேட்டுப்பாளையம் டு ஊட்டிக்கு நிறையா பேசஞ்சர்ஸ் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போது அந்த ட்ரெயினில் ஏறின நிறைய கொள்ளைக்காரங்க அந்த பேசஞ்சர்ஸ் எல்லாம் கண்டதுண்டமாக வெட்டி அங்கேயே கொலை பண்ணிட்டாங்க. அப்போது அங்கே இருந்த பேசஞ்சர்ஸ் எல்லாம் பேயாக மாறிட்டாங்க. அதை கேள்விப்பட்ட அந்த பெண் வந்து தன்னோட காதலன் அதில் இறந்துட்டான்னு சொல்லிட்டு அந்த பெண் தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்க. அவங்க தான் இந்த 3 பேர் கூட ட்ரெயினில் பேசிட்டு வந்தது, அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனது.